ஹலோ மக்களே, துளசி வெட்டி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவராமன் உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் அஞ்சலிக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் மகேஷ் பிடியில் இருக்கக்கூடிய சிவராமனை அஞ்சலி செம அதிரையை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அஞ்சலி மகேஷ் கீழே வேண்டா வெறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ஆஃபீஸில் உள்ள ஒருத்தங்கள்ட்ட நம்ம மகேஷும், நீ எப்படியாவது இன்னைக்கு அஞ்சலி என்னோட வீட்டுக்கு வர வைக்கணும், நான் சொன்ன மாதிரியே ஒரு செயலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொடுக்குறாங்க. அதுபடியே அந்த லேடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி வேலை செய்துட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் உள்ள ஒருத்தங்களும் நம்ம அஞ்சலி கிட்ட, மேடம் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லும்போது அஞ்சலியும், அப்படி என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எப்படியாவது எம்டி கிட்ட இந்த சைனை வாங்கி தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்க. நம்ம அஞ்சலியும், கண்டிப்பாக நான் வாங்கியே தர முடியாது, இப்போ வேற எம்டி ஆஃபீஸில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அதான் மேடம் எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போய் அந்த சைனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அஞ்சலி அதை கேட்குற மாதிரி இல்லை நான் இதுக்காக நான் செய்யவே மாட்டேன், என்ன நடந்தாலும் எம்டியோட வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களும் நம்ம அஞ்சலி கிட்ட அந்த ஃபார்மை கொடுத்துட்டு, நீங்கள் தான் கண்டிப்பாக இந்த சைனை வாங்கி தரணும்னு சொல்லி கொடுத்துட்டே போயிடுறாங்க. நம்ம அஞ்சலிக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. இது ஒரு சமயம் அந்த மகேஷோட வேலையாக தான் இருக்குமோ, வேணும்னு தான் அவன் செய்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, என்ன நடந்தாலும் அதில் சைன் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை எடுக்கிறாங்க. ஒரு குழப்பத்தோட நம்ம அஞ்சலி இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷுக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம மகேஷும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் காலிங் பெல் அடித்த உடனே நம்ம மகேஷும் ரொம்ப எதிர்பார்ப்பா அஞ்சலியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. அஞ்சலியும் அதே மாதிரி வரும்போது, வெல்கம் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் ஒரு பொக்கையே கொடுக்குறாங்க. அதை பார்த்து டென்ஷனான நம்ம அஞ்சலியும், எதற்காக இந்த மாதிரிலாம் தர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி எறிகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி நடக்கக்கூடிய இடத்துல எல்லாமே ரோஸ் நல்லா அலங்கரித்து நம்ம மகேஷ் அஞ்சலியை செமையாக சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. என்ன நடந்தாலுமே நம்ம அஞ்சலி அந்த இடத்துல மயங்குற மாதிரி இல்லை. நம்ம அஞ்சலி மகேஷை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னதான் செய்தாலும் நான் எல்லாம் இதுக்கெல்லாம் அசரவே மாட்டேன், உன் கூட நான் வாழறதுக்கு விருப்பமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு சைக்கோ, என் குடும்பத்தையே நீ இந்த மாதிரி செய்துட்ட, அப்படிப்பட்ட உன் கூட வாழுவேன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்கவே செய்யாத, அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃபீஸ் விஷயமா தான் இந்த இடத்துக்கு வந்தேன், இல்லை சைன் வாங்கிறதுக்காண்டி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை காட்டும்போது நம்ம மகேஷும் சரியா அந்த சான்ஸை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கிட்ட பாசமாக பேசுகிற மாதிரி தொடங்குறாங்க. என்ன அஞ்சலி, நீ என்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டு இருக்க, நான் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கு தெரியுமா, நம்ம குழந்தைக்காவது நம்ம சேர்ந்து வாழ்ந்து தானே ஆகணும், என்னைக்காவது நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா, என் கூட இருக்கும்போது நீ எவ்வளோ ராணி மாதிரி இருந்த, இப்போ பாரு வேலைக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, ஒருபோதுமே உன்னை நான் கஷ்டப்படவே விட மாட்டேன் அஞ்சலி, தயவு செய்து நான் சொல்கிறத கேளு, என் கூட சேர்ந்து வாழப்பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலி கேட்குற மாதிரி இல்லை. என்ன நடந்தாலுமே நான் உன் கூட சேர்ந்து வாழ போகிறதே இல்லை, நீ ஒரு பெரிய சைக்கோ, இனிமே இதை எதிர்பார்க்கவே செய்யாத அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மகேஷும் என்னதான் நம்ம அஞ்சலி கிட்ட சொன்னாலும் அஞ்சலி கேட்குற மாதிரி இல்லை. அஞ்சலி ஒரு கட்டத்தில் நீ சைன் போட்டேன்னா சைன் போடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலிக்கு அந்த ஃபார்மில் சைன் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி நம்ம அஞ்சலி வெளியில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவராமனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து ஆயிருக்காங்க, நம்ம எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு சேரை வச்சு அப்படியே மூவ் பண்ணி தள்ளியெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் எந்த சத்தமுமே வெளியில் கேட்க மாட்டேங்குது. எப்படியாவது நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் ஒரு பிளானை பண்ணி ஏதோ ஒரு வழியில் நம்ம சிவராமனோட கையில் கடந்தோட ஒரு காப்பு கீழே விழுந்து கிடக்கு. அதே சமயத்தில் நம்ம அஞ்சலியும் கீழே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரூமுக்கு அடியில இருந்து ஒரு காப்பு கிடைக்குது. அந்த காப்பை பார்த்தோன்னே இது அப்பாவோட கையில் கிடந்ததாச்சே, இப்போ என்ன செய்யறது, அப்பாவுக்கும் இவனுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, ஆனால் அப்பா ஒரு சமயம் உயிரோடு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி ஒரு சந்தேகப்படுறாங்க. சரி, இதை எப்படியாவது எடுத்துகிட்டு போய் நம்ம அப்பாவை பற்றி ஏதாவது விசாரிக்கணும் சொல்லி நம்ம அஞ்சலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு அஞ்சலி பயங்கரமாக குழப்பத்தில் இருக்காங்க. லக்ஷ்மி அஞ்சலி கிட்ட என்ன அஞ்சலி, எதுக்காக நீ இந்த மாதிரி வருத்தத்தில் இருந்துட்டு இருக்கா, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கும்போது நம்ம அஞ்சலி அதை வெளிக்காட்டாமல் இருக்காங்க. இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும், நீ ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அஞ்சலி, இப்படிப்பட்ட சமயத்தில் யாராவது வேலைக்கு போவாங்களா, எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்காக ஏன் இந்த மாதிரிலாம் பாடுபடுற, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. முருகனும் அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னை கொண்டு இந்த வீட்டுக்கு எந்த உதவியுமே பண்ண முடியலை அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மியும், முருகா நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக இந்த நிலைமை எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துளசியை பார்க்க வந்த அபிராமியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அபிராமி துளசிக்கிட்ட நீ சொன்ன மாதிரி நடத்திட்டல,
என்னோட பையனோட வாழ்க்கையிலேருந்து எப்படியாவது நீ போயிடுவேன்னு பார்த்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் கல்யாண மண்டபத்துக்கு வராதுன்னு சொன்ன அப்புறமும் அதை கேட்காம இருந்தல. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பையன்தான். வெற்றி, நீ எதற்காக இவ கழுத்தில் தாலி கட்டின, அதுவும் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அபிராமி சரியாக துளசிக்கிட்டே கேட்குறாங்க. இப்படி ஒரு ராசி கெட்டவ என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்தா பெரிய பிரச்சனையை ஆரம்பிச்சு என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சுட்டல, இப்போ உனக்கு நிம்மதியா அப்படிங்கிற மாதிரி துளசியை சரியா வெளுத்து வாங்கும்போது நம்ம மீனாட்சி அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அத்தை. அவ தான் நம்ம வெற்றியோட மனசை மாத்தி இப்படிலாம் செய்ய வச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. வெற்றியும் நம்ம அபிராமி கிட்ட வந்து, அம்மா நீ இப்படிலாம் பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது, மேடத்துக்கு மேல எந்த தப்புமே இல்லை, நீங்க இனிமே இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு எப்பவும் போல நம்ம துளசிக்கு ஆதரவாவே இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு. சரி, நம்ம அக்கா கிட்ட எதுக்கும் பேசி பார்ப்போன்னு துளசிக்கு ஃபோன் பண்றாங்க. துளசி கிட்ட வந்து, அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு மகேஷோட வீட்டுக்கு போனேன், அங்கு நம்ம அப்பாவோட காப்பெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே துளசி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற அஞ்சலி, அப்போ ஒரு சமயம் நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அப்பா உயிரோடு தான் இருப்பாங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம துளசியும் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. பேசாம அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமா ஆட்கள் எல்லாம் வரும்போதே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, உங்க அப்பா ஒரு சமயம் உயிரோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிச்சா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்டு அஞ்சலி, நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்குக்கா, ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கணும். ஏற்கனவே ஒருக்கா இதே மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறமா அப்பா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது வரைக்கும் நடந்தது எதுவுமே அம்மாவுக்கு தெரியாம இருக்கட்டும் சொல்லி நம்ம துளசியும் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலியும் ஒரு கட்டத்துல சரி அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆளை போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி அவங்கள பார்க்கறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அஞ்சலி அந்த ஆஃபீஸர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார், நான் சிவராமனோட பொண்ணு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஒருக்கா வரும்போது எங்கள் அப்பாவோட பிளட் குரூப்பாக அந்த பிளட் குரூப்பாக மேட்ச் ஆகலைன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கா, எதுக்காக நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணையே தொடங்குறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அந்த ஆஃபீஸரும், இல்லை மேடம், நாங்கள் அது ஃபஸ்ட்டு தப்பாக நினச்சிட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் விசாரிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது நிஜமாவே சிவராமன் இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிற விஷயம். அப்படி தெரிஞ்ச உடனே நம்ம அஞ்சலி என்னதான் கேட்டாலும் அவங்க உண்மையை சொன்ன மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலிக்கே புரிய ஆரம்பிக்குது, கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி மகேஷோட சூழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அஞ்சலிக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அந்த ஆஃபீஸரும் உடனே நம்ம மகேஷ்க்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார், சிவராமனோட பொண்ணு கொஞ்சம் முன்னாடி இங்கே வந்தாங்க, வந்து எல்லா டீட்டெயிலையும் விசாரிச்சுட்டு போனாங்க, அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன், சிவராமன் உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விசாரணையை பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே மகேஷ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அஞ்சலிக்கு சந்தேகம் வந்துடுது, கண்டிப்பாக மகேஷ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான், மகேஷோட வீட்டில் பார்த்தது நம்ம சிவராமன் அப்பாவோட காப்பு தான், அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம அஞ்சலிக்கு தெரிய வருது. நம்ம அஞ்சலி சும்மா விடுவாங்களா, அப்படியே மகேஷை சரியா வெளுத்து எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவராமனை காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.